வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போற திட்டமா இருக்கும். திட்டத்தின் மூலம் எனக்கு மாதம் 1000 ரூபா காசு வருது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காசை வச்சு என்னோடய படிப்பு செலவு, எக்ஸாம் ஃபீஸு இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக நானும் ஒரு பயனாளியாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு நான் இங்கே வருவதற்கு முன்பே நேற்று இரவே உங்கள் வங்கி கணக்கில் இந்த மாதத்துக்கான 1000 ரூபாய் பணத்தை அனுப்ப உத்தரவு போட்டேன். உங்களுக்கு கிடைச்சதா? மகிழ்ச்சியா? இந்த திட்டத்தால் தமிழ்நாடு முழுக்க பயன்பெற போகிற மாணவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கீங்க. தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு முன்னோடியான மாநிலம்னு சொல்கிற மாதிரியான பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். நம்மளோட பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம். மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமா செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம். எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்க. அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் 1000 ரூபாய் வழங்க போறோம். அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமா 3,28,000 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில இந்த ஆண்டு 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் முதலமைச்சரானா ஒரு தந்தை நிலையிலும் உங்க குடும்பத்துல ஒருவனாகவும் இருந்து மாணவ கண்மணிகளாகிய உங்களுக்கு உருவாக்கின திட்டம் தான் இந்த திட்டம். இதன் மூலமா நீங்க அடைகிற வளர்ச்சியை அடுத்தடுத்த ஆண்டுகளையும் நான் கவனமா கண்காணிப்பேன். இந்த விழா நடந்துகிட்டு இருக்கிற கோவை அரசு கல்லூரி 173 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கல்லூரியில 6500 மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. இந்த கல்லூரி முதல்வர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார். அதாவது இந்த கல்லூரிக்கு மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கான விடுதி கட்டடம், பல்வேறு கருத்தரங்குகள், ஆய்வரங்குகள் நடத்த ஏதுவா ஒரு கருத்தரங்க கூடம் கட்டித்தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கார். அவருடைய கோரிக்கையை ஏற்று கோவை அரசு கல்லூரியில மாணவிகளுக்கான விடுதி கட்டடமும் கருத்தரங்க கூடமும் கட்டித்தரப்படும்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுட்டு விரும்புகிறேன். வாழ்க்கையில பல வெற்றிகளை பெறப்போகும் புதுமை பெண்களுக்கும் தமிழ் புதல்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.